ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் டூல் பிட்மேப் இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிற வீடியோ போர்னியோ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நம்ம எப்படி ரீட் பண்ணணும், எப்படியெல்லாம் ஒரு காம்பனண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒவ்வொரு லைனுக்கும் வரக்கூடிய பேரை வச்சு நம்ம இது இன்புட் வோல்டேஜா அவுட்புட் வோல்டேஜா, இதில் எப்போ வோல்டேஜ் வரும் எப்போ வோல்டேஜ் வராது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு காம்பனண்ட்டோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியதில்லை. ஒரு காம்பனண்ட் இருக்குது, இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ எனக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்குது, இதில் வோல்டேஜ் அவுட்புட் எவ்வளோ கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு தெரியல, எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோம், இதோட இன்புட் வோல்டேஜஸோடைய நேம் என்ன, அவுட்புட் வோல்டேஜஸோடைய நேம் என்ன அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட் போர்னியோ ஸ்கீமேட்டிக் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்னியோ ஸ்கீமேட்டிக் ஓல்டு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது நியூ வெர்ஷனாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. நல்லாயிருக்கு, இதோட ஸ்பீடு நல்லா இருக்குது, இதோட ஃபீச்சர் ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதனால் இது லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எதுக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்வேர் டூல் பிட்மேப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எப்படி நம்ம ரீட் பண்ண போகிறோம், இதில் உள்ள காம்பனண்ட்டில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதே மாதிரி நான் ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். இதில் ரெட்மி 8A அப்படிங்கிற மாடல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரெட்மி 8A அப்படிங்கிற மாடல் செலக்ட் பண்ணிக்க இதில் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் லேஅவுட்னு ஒரு பேஜ் இருக்குது, ஸ்கீமேட்டிக்னு ஒரு பேஜ் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு காம்பனண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸ்கீமேட்டிக்கில் எவ்வளோ வேல்யூவில் உள்ள காம்பனண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இதெல்லாமே கம்ப்ளீட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் நிறைய காம்பனண்ட் இருக்கு இல்லையா. ஒரு தெர்மிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். தெர்மிஸ்டர் இருக்குது. தெர்மிஸ்டர் பேஜ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்கீமேட்டிக் போர்னியோ டீமில் அவங்களே வந்து தெர்மிஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எந்த இடத்துல இருக்குது, அதோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு இந்த பேஜில் எனக்கு தெர்மிஸ்டருங்கிற பேஜில் இந்த போர்டில் ரெட்மி 8A அப்படிங்கிற போர்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தெர்மிஸ்டர் இருக்குது. இந்த போர்டில் இந்த இடத்துல மட்டும்தான் தெர்மிஸ்டர் இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தெர்மிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம்ஸ் இருக்குது. 100 கிலோ ஓம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மிஸ்டர் இந்த மாதிரி போர்டில் வந்து இது கொடுக்கல. நான் எப்படி என்கிட்ட ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்குது, அதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்கீமேட்டிக் லேஅவுட் இருக்கு இல்லைங்களா, ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோடாக போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் இதில் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோடாக போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம். இதில் வந்து நான் இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்குது. இந்த சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்டிசின்னு டைப் பண்ணுறேன். என்டிசி மேலே டைப் பண்ணிடுறேன். தெரியுதுங்க உங்களுக்கு? இதை வந்து சர்ச் கொடுக்கலாம். இதை சர்ச் கொடுத்தா அப்படின்னா என்டிசிங்கிற நேம் எத்தனை இடத்துல எனக்கு மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த சைடில் காட்டுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா என்டிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணேன். இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லெட்டர்ஸில் இது என்டிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று மென்ஷன் பண்ணிங்க. ரெண்டாவது 13 இந்த பேஜில் இந்த இடத்துல பாருங்கள் என்டிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டிசி அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ பாருங்கள். இந்த இடத்துல சைடில் இருக்குங்களா, இதோட வேல்யூ 100 கிலோ ஓம்ஸ். 100 கிலோ ஓம்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டரோடைய வேல்யூ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1325 1325 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்போ இதை காப்பி பண்ணிடுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லேஅவுட்டில் பாருங்கள். இந்த லேஅவுட்டில் பாக்ஸாக இருக்குது. இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக கட்டமாக இருக்குது. ஆனால் இந்த நம்பர் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி இதை சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பவர் ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பவர் ஐசி இருக்குது. பவர் ஐசிக்கு மேலே சேம் அதே ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம்ஸ். புரியுதுங்களா? 100 கிலோ ஓம்ஸ். ஆனால் இது நார்மல் ரெசிஸ்டர் கிடையாது. இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தெர்மிஸ்டர்
ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, இதோட பேக் பேஜ் இல்லை. நான் இந்த போர்டுடைய லேஅவுட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹார்ட்வேர் டூல் ஓப்பன் பண்ணுறேன். ஹார்ட்வேர் டூலில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் நேம்னு இருக்கு, இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போர்டோட ஃபுல் வியூ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த போர்டோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இந்த சைடில் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐசி, இந்த பவர் ஐசிக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு கிறிஸ்டலுக்கு, கிறிஸ்டல் பக்கத்தில் மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்கா. இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ரெசிஸ்டர் கிடையாது, இது வந்து ஒரு தெர்மல் ரெசிஸ்டர். அதாவது இந்த தெர்மல் ரெசிஸ்டர் நமக்கு ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு பேட்டரி டெம்பரேச்சர் டூ லோ, பேட்டரி டெம்பரேச்சர் டூ ஹை, இந்த மாதிரி எரர்லாம் வருது இல்லையா, போர்டு இஸ் ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இந்த மாதிரி எரர் இஷ்யூ எல்லாம் காட்டுறது நமக்கு இந்த தெர்மிஸ்டர் தான் ப்ராப்ளம். சப்போஸ் இந்த தெர்மிஸ்டர் ஃபால்ட் ஆகிருச்சு, ஏன் இந்த இடத்துல சேம் தெர்மிஸ்டர் தான் வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கணும். இதே இடத்துல தெர்மிஸ்டர் வச்சிங்க அப்படின்னா போர்டு ஹீட் ஆகுறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாமே இந்த சென்ஸ் பண்ணி இது சொல்லும். சப்போஸ் உங்கள்கிட்ட தெர்மிஸ்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் ரெசிஸ்டர் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு போர்டு ஹீட் ஆனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனில் டெம்பரேச்சர் டூ ஹை, டெம்பரேச்சர் டூ லோ, ஓவர் ஹீட்டிங் இந்த மாதிரி எரர் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? செக் பண்ணிட்டோமா? அடுத்து இந்த இடத்துல ஒரு தெர்மிஸ்டர் செக் பண்ணுங்க. இதில் இருந்து ஃபிக்ஸ் போட்டிருக்காங்களே என்டிசின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்டிசினா என்ன? என்டிசி அப்படின்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய லைன், நெகட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறது. அதனால தான் வந்து என்டிசின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிடிசி அப்படின்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிசின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஆர்டிசின்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்டிசின்னா என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னு இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்குது. இந்த டிவைடர் சர்க்யூட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 100 கிலோ ஓம்ஸ் என்டிசி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கு. 100 கிலோ ஓம்ஸ் இருக்கிறது ஒரு என்டிசி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுங்களா? இந்த என்டிசியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1301. இந்த தெர்மிஸ்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த நம்பரை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லேஅவுட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். லேஅவுட்டில் அந்த நம்பர் பேஸ்ட் பண்ணுங்கள். என்டிசி 1301 அப்படின்னு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு இதுக்கு ஷோ ஆகுது. இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சிபியு ரேம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சிபியு, இது கீழே இருக்கிறது சிபியு, மேலே பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது. ரேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூணாவது காம்பனண்ட் என்டிசி, மூணாவது காம்பனண்ட்டு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்க தெர்மிஸ்டர் அவங்க மென்ஷன் பண்ணலை. போர்டில் இந்த இடத்துல இருக்க தெர்மிஸ்டர் பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் நமக்கு இந்த இடத்துல தெர்மிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கிறது இது தெர்மிஸ்டர் 1 2 3 மூணாவது காம்பனண்ட் இது வந்து தெர்மிஸ்டர். ஆனால் போர்டில் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனில் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு மினிமம் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இடத்துல தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மினிமம் 3 இடத்துல ஒரு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல 3 இடத்துல நமக்கு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா 5 தெர்மிஸ்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது போர்டு பொறுத்து, போர்டோடைய காம்பனண்ட்டு ஐசி பொறுத்து அது வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எந்த ஒரு போர்டாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 இடத்துல தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த தெர்மிஸ்டர்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்டிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பிடிசின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெர்மிஸ்டர்னு டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிஹெச்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்த இந்த போர்டில் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த போர்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பவர் ஐசிக்கு மேலே ஒரு தெர்மிஸ்டர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து போர்னியர் டீம்லேயே வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு தெர்மிஸ்டர் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில மொபைலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஒரு சில மொபைலில் அதிகமான ப்ராப்ளம் வரும். தெர்மிஸ்டருக்கு பதிலாக இந்த இடத்துல நார்மல் ரெசிஸ்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தெர்மிஸ்டர் வச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதனால் அடிக்கடிக்கு மொபைலில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். லைட்டாக ஹீட் ஆச்சு, ஐசி ரேம் ஹீட் ஆகுது அப்படின்னா உடனே என்ன ஆகும், டிஸ்பிளேல போர்டு டெம்பரேச்சர் டூ ஹை, போர்டு டெம்பரேச்சர் டூ லோ, ஓவர் ஹீட்டிங் இந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருக்கிறதுனால கம்பெனிக்காரங்களே பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டருக்கு பதிலாக நார்மல் ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த நார்மல் ரெசிஸ்டரோட வேல்யூவும் சரி, தெர்மிஸ்டரோட வேல்யூவும் சரி, ரெண்டும் சேம் ஒரே ஈவனாக தான் இருக்கும்.
புரியுதுங்களா? உங்ககிட்ட இந்த இடத்துல ஒரு தெர்மிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தெர்மிஸ்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது வந்து 100 கிலோ ஓம்ஸ். இது ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட சேம் தெர்மிஸ்டர் 100 கிலோ ஓம்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நார்மலாக ஒரு ரெசிஸ்டர் எடுத்து 100 கிலோ ஓம்ஸ் வேல்யூவில் ஒரு ரெசிஸ்டர் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் நான் எப்படி தேடுறது? நிறைய பேருக்கு டவுட் வரும். 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இந்த போர்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எப்படி தேடுறதுன்னு டவுட் வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் 100Kன்னு போட்டுக்கோம். 100Kன்னு டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டைப் பண்ணி 100Kன்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் லென்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இத்தனை இடத்துல நமக்கு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இந்த நான் கிளிக் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் PA தெர்மிஸ்டர்னு போட்டு எனக்கு 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று காட்டுது. இது வந்து PA தெர்மிஸ்டர் எங்கே இருக்குது? நமக்கு அந்த நெட்வொர்க் செக்ஷன் கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. 100Kன்னு போட்டிருக்கா, 100K. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருடைய சிம்பிள். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ரெசிஸ்டர் சிம்பிள். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது கெப்பாசிட்டர் சிம்பிள். இந்த மாதிரி 3 கோடு போட்டுருந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல பாருங்க 3 கோடு இருக்குது. இது வந்து கிரவுண்டோடைய சிம்பிள். அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100K ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆர்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது ரெசிஸ்டர் தான். புரியுதுங்களா? சின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கெப்பாசிட்டர். டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது டயோடு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆர்னு மென்ஷன் பண்ண ரெசிஸ்டரோட சிம்பிள் இது பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்போ இந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணுங்க. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆயிரும். அதுக்கு அடுத்து அவுட்புட் லேஅவுட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். லேஅவுட்டில் போயிட்டு சேம் அந்த நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதே நம்பர் இங்கே ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 2GPFIC இருக்குது. 2GPFIC மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்குது பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட போர்டோட வியூவில் இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய போர்டோட வியூ 2GPFIC இந்த இடத்துல சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம்ஸ். இந்த ரெசிஸ்டர் எடுத்து நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் தெர்மிஸ்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்க தெர்மிஸ்டர், இந்த தெர்மிஸ்டருக்கு பதிலாக நீங்கள் அந்த ரெசிஸ்டர் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களால் காம்பனண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட்டில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு காயில் இருக்குது. காயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காயிலோட வேல்யூ தெரியறதில்ல. காயிலுடைய வேல்யூ தெரியறதில்ல. அப்போ காயிலுடைய சிம்பிள் எந்த மாதிரி இருக்கும், காயிலுக்கு என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியணுமே. இப்போ காயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் ஐசி இருக்குது. இந்த பவர் ஐசி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காயிலுக்கு எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லுன்னு போட்டு 1403 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு காயில். கெப்பாசிட்டர்னா சீன்னு போட்டு 1408ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கெப்பாசிட்டர். சீன்னு முன்னாடி லெட்டர்ஸ் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம காம்பனண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ எல்லுன்னு மென்ஷன் பண்ணி இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியணும். என்கிட்ட ஒரு மொபைல் போர்டு வந்துச்சு. இந்த போர்டில் இந்த காயில் ஃபால்ட் ஆயிடுச்சு. இந்த காயிலோட வேல்யூ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட காயிலோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக நான் செக் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் மல்டிமீட்டர் அப்படின்னு MLC மல்டிமீட்டர் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் மூலியமாக இதோட வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் மல்டிமீட்டரில் காயிலுடைய வேல்யூ நம்மளால் செக் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் மல்டிமீட்டர் தேவைப்படும். என்கிட்ட ஸ்பெஷல் மல்டிமீட்டர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இந்த காயிலோட வேல்யூ எப்படி செக் பண்ணும்? அப்போ இந்த L1403 அப்படிங்கிற நம்பரை காப்பி பண்ணுங்கள். புரியுதுங்களா? காப்பி பண்ணிவிட்டு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்கிமேட்டிக்கை இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல காயிலோட சிம்பிள் இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து ஆர்ச் மாதிரி வருது இல்லைங்களா, 3 ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, இந்த வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது காயில் தான். ஓகேவா? இப்போ இந்த காயிலோட வேல்யூ எவ்வளோ? இந்த இடத்துல பாருங்கள் 2.2 மைக்ரோ ஹெனரின்னு போட்டிருக்கு. 2.2 ஹெனரி 2.2 மைக்ரோ ஹெனரி இருக்குது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள் இது காயிலோடைய சிம்பிள். காயிலோட வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கு? 2.2 மைக்ரோ ஹெனரின்னு போட்டிருக்கு. இப்போ 2.2 மைக்ரோ ஹெனரி என்கிட்ட இந்த போர்டில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று நிறைய இந்த போர்டில் இருக்கான்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2.2H இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 2.2UHன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம். சர்ச் கொடுத்தா அப்படின்னு எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டி இது ஒரே ஒரு இடத்துல இந்த ஒரே ஒரு காயில் மட்டும்தான் இருக்குது இந்த போர்டில். புரியுதுங்களா? இந்த போர்டில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 2.2 மைக்ரோ ஹெனரி இருக்குது அப்படின்னு காட்டுது. சாரி, 2 இடத்துல இருக்குது.
இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இந்த நம்பர் பாருங்கள் 1403, அதுக்கு அடுத்து பாருங்கள் 1407, இந்த இடத்துல 2.2 மைக்ரோ ஹெனரி இருக்குது. இந்த காயில் எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? இந்த காயில் எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு காயில் இந்த இடத்துல பார்த்தோம் 1403 அப்படிங்கிற காயில் 2.2 மைக்ரோ ஹெனரி. அதே மாதிரி 1407 அப்படிங்கிறது இந்த காயிலோட வேல்யூ 2.2 மைக்ரோ ஹெனரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காயில் மிஸ்டேக் ஆகிருச்சு, என்கிட்ட ஒரு போர்டு இருக்குது, ஸ்கிராப் போர்டு இருக்குது, இல்லை டெட் போர்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த காயில் நமக்கு சேம் இடத்துலேருந்து எடுத்து செக் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் என்கிட்ட சேம் மாடல் போர்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ண இல்லையா 2.2 மைக்ரோ ஹெனரின்னு டைப் பண்ணிங்கன்னா என் போர்டில் எத்தனை இடத்துல இருக்குது அது எல்லாமே ஷோ ஆகும். அந்த இடத்துலேருந்து நம்ம அழகாக எடுத்து இதில் வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீரேக் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, வீரேக் S7 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீரேக்னா என்ன? அது இன்புட் வோல்டேஜா அவுட்புட் வோல்டேஜா எப்படி தெரியும்? இந்த இடத்துல பாருங்கள் வீரேக்னு போட்டு S7 மென்ஷன் பண்ணிங்க. இந்த இடத்துல சேம் அதே நேம் தான் வீரேக் S7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா SNSன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.9 வோல்ட் இது மென்ஷன் பண்ணிங்க, வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் VFBன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. VFBன்னா என்ன? இன்புட் வோல்டேஜா அவுட்புட் வோல்டேஜா? இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த நேம் இதெல்லாம் ஷார்ட்கட் நேம் இதெல்லாமே நீங்கள் கற்று வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கீமேட்டிக் வந்து ரீட் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரேக் லைனு. ஓகேங்களா? வீரேக் இது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து வீரேக்னு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீரேக் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீரேக்னா என்ன, வீரேக் எஸ்ன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமேட்டிக்குடைய ஃபுல் ஃபார்ம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக்குடைய ஃபுல் ஃபார்ம் லெட்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆர்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது ரெசிஸ்டர் தான். புரியுதுங்க? இப்போ நம்ம ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய ஹார்ட்வேர் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லே அவுட்டில் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாவே இது வந்து ஒரு ரெசிஸ்டர். புரியுதுங்களா? இதை காப்பி பண்ணிக்குவோம். உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் போய் செக் பண்ணுங்கள். ரெசிஸ்டருடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும். செலக்ட் பண்ணுவோம் பாருங்கள், ஜிக்ஸாக் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஜிக்ஸாக் டைப்பில் இருக்குது ரெசிஸ்டர் இது. புரியுதுங்களா? என்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்சி அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணலை, தேவைப்பட்டால் ஃபிக்ஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதோட வேல்யூ எதுவுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் லேயரில் பார்த்து செக் பண்ண அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நமக்கு இந்த ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீன்னு மென்ஷன் பண்ணி டீன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டயோடு தான். டீன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டயோடு. ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நம்ம போய் செக் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் டீன்னு மட்டும் டைப் பண்ணி பார்ப்போம். டீன்னு சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி எத்தனை இடத்துல டீன்னு இருக்குது அந்த எல்லாமே ஷோ ஆகும். ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் நமக்கு இது ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பண்ண தெரியல, இதில் பார்க்க முடியல, ரொம்ப டைமிங் அதிகமாகுது அப்படின்னா இந்த காம்பனண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதை காம்பனண்ட் மீன்ஸ் இதோட லே அவுட் ஓப்பன் பண்ணும். லே அவுட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. D1903. புரியுதுங்களா? D1903. இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இதில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, டயோடுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ டயோடு பார்த்தீங்கன்னா டயோடுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டயோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டயோட சிம்பிள். டயோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 35 வகையான டயோடு இருக்குது. 35 வகையான டயோடு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் டயோடுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி டயோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டயோடு சிம்பிள் போட்டு மேலே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதே ஏரோ மார்க்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டயோடு. அது மாதிரி டயோடில் பார்த்தீங்கன்னா ஜீனோ டயோடு இருக்குது. ஜீனோ டயோடுக்கு என்ன நேம் இருக்கும் அப்படிங்கிறது ZDன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஷார்ட்கட் ஃபார்ம் அதோட ஃபுல் ஃபார்ம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஒரு சில இடத்துல Qன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Qன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் Qன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காயிலுக்கு L மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கெப்பாசிட்டருக்கு Cன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டயோடுக்கு Dன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிரான்சிஸ்டருக்கு T தானே வரணும்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. டிரான்சிஸ்டருக்கு Qன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி காம்பனண்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மோஸ்பெட் ஃபால்ட் ஆச்சுன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல மோஸ்பெட் வரும், மோஸ்பெட் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதோட நேம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? கீழே மறக்காமல் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிசினா என்ன, அதுக்கூட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு யாராவது தெரிஞ்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்டிசி அப்படின்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறது, பிடிசி அப்படின்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஆர்டிசினா என்ன, ஆல்ரெடி அந்த ஆர்டிசிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் நான் இதுலேயும் எழுதி வச்சிருக்கிறேன். பட் இல்லை அப்படின்னா தெரியாதவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்சி அப்படின்னு கிரவுண்டுன்னா ஜிஎன்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஜிஎன்டி மென்ஷன் பண்ணி கிரவுண்டு, என்சி அப்படின்னு நோ கனெக்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்டிஎன் சீரியல் டேட்டா, எஸ்சிஎல்னா சீரியல் கிளாக், ஆர்எஸ்டி அப்படின்னா ரீசெட் லைன். புரியுதுங்களா? ஆர்எஸ்டி அப்படின்னா ரீசெட் லைன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ரீசெட் லைனு இதெல்லாமே கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் இன்புட் வோல்டேஜா அவுட்புட் வோல்டேஜா? ரீசெட்னா என்ன, எனேபிள் வோல்டேஜ் தானே. இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இதோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்புட்டுக்கு நேமுக்கு என்ன வரும், அவுட்புட் நேமுக்குலாம் என்ன வரும் அப்படிங்கிறத நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நேம், இந்த வோல்டேஜ் நேமில் ஸ்கிமேட்டிக் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி ஒரே ஊரில் ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஜப்பானில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஃபின்லாண்டு, ஹங்கேரி, ஜெர்மனி, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க வோல்டேஜை ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய மொபைல் எல்லாமே ஒரே ஊர்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நேமில் தான் வரும். இது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நமக்கு மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அவங்க நேமுக்கு அவங்க லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க வோல்டேஜோடைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்கிமேட்டிக்கில். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜுக்கு எந்த மாதிரி இருக்கும், அவுட்புட் வோல்டேஜுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதெல்லாம் உங்களுக்கு நோட் பண்ண தெரியல, டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் கொஸ்டின் கேளுங்க. மொபைல் சம்மந்தமான கொஸ்டினுக்கான நான் ஆன்சர் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதில் சப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். மொபைல் சம்மந்தமாக சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் எந்த டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் கேட்டு உங்களுடைய மொபைல் உங்கள்கிட்ட வரக்கூடிய சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் சர்வீஸ் ஈஸியாக பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வோல்டேஜஸ் நேம் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை அப்படின்னு இந்த வோல்டேஜ் நேம் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வி இன்னுன்னு என்ன, வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக், ஒரு சில இடத்துல ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வி இன்னுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல விடிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா விசிசின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கிமேட்டிக்கில் இந்த மாதிரி நேமில் வராது. அப்படியே வந்துச்சு அப்படின்னா வோல்டேஜஸ் சேஞ்சஸ் ஆகும். இப்போ 1.8 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, 2 வோல்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, 2.2 வோல்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜா இல்லை அவுட்புட் வோல்டேஜான்னு தெரியாது. அப்போ இன்புட் வோல்டேஜுக்கு இந்த நேம் எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வோல்டேஜ் மாறும்போது இந்த நேமும் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வி இன்னுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் வி இன்னுன்னு மென்ஷன் பண்ணிங்க. அதில் போய் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு மல்டிமீட்டர் வோல்டேஜ் மோடில் வச்சு டிசி மோடில் வச்சு செக் பண்ணுங்கள். ரெட் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட்ல, பிளாக் ரோப் கிரவுண்டில் வச்சு செக் பண்ணுங்கள். எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுங்கள். 1.8 வோல்ட் வருதா, அப்போ அது வி இன்னு. ஓகேங்களா? வி இன்னு. அப்போ இது விடிடின்னு வருது. இப்போ இந்த லைனில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் செக் பண்ணுங்கள். விசிசி கியூன்னா என்ன, விபிஹெச்னு என்ன, விபிஹெச் பவர்னு என்ன, இது மாதிரி ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. அது இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இதுதான் மெயினாக நம்ம மென்ஷன் பண்ணோம். இது எல்லாமே இந்த நேமில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜ், ஐசிக்கு உள்ளே போகக்கூடிய இன்புட் வோல்டேஜ். புரியுதுங்களா? இது எப்போ நமக்கு ஐசிக்குள்ளே வோல்டேஜ் இன்புட் ஆகும், நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கணும், சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணிங்க, பவர் கீ ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வோல்டேஜ் ஒரு சில வோல்டேஜ் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஐசிக்குள்ளே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே செக் பண்ணணும். இதே வந்து எனேபிள் வோல்டேஜ். எனேபிள் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லையா, இது எல்லாமே வந்து எனேபிள் வோல்டேஜ். எனேபிள் வோல்டேஜ்னா என்ன, இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம், அப்போ தான் இதில் வோல்டேஜாக வரும். எவ்வளோ வோல்டேஜ் வரும் அதை வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் போய் செக் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணுறீங்க, இயர் ஸ்பீக்கரா, ரிங்கரா, மைக்கா, இல்லை கேமராவா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எனேபிள் வோல்டேஜ். எனேபிள் வோல்டேஜுக்கு என்னென்ன பேர் இருக்குது, ஒரு சில ஸ்கிமேட்டிக்கில் பார்த்து இஎன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
புரியுங்களா? EN அப்படின்னு எனேபிள் லைன். ஓகேங்களா? எனேபிள் லைனுக்கு EN மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல HWEN மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல FWEN மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா VCEN மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேமில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கீமேட்டிக்கில் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த நேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கீமேட்டிக் வந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இது எனேபிள் வோல்டேஜ், இது மொபைல் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வருமா, இல்லை டெட் கண்டிஷன் இந்த வோல்டேஜ் வருமா வராதா, இல்லை ஸ்கீமேட்டிக் இதெல்லாம் எல்லாமே செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஃபால்ட் ஃபைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெட் லைன். இந்த ரீசெட் லைன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ரீசெட் லைன் இருக்கும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் டிஸ்பிளே கனெக்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு தெரியும். டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லைவாகவே நானே இதில் காட்டிடுறேன். இப்போ LCD இருக்குது, LCD பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த LCD பேஜில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மொபைல் வந்துட்டு டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே வேறு புதுசு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமும் நமக்கு டிஸ்பிளேல எந்த ஒரு கிராஃபிக்ஸ் எதுவுமே வரலை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இது எல்லாத்தையும் கூல் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த MIPI லைனில் இது எல்லாத்தையும் நம்ம கூல் டெஸ்ட் பண்ணுவோம். டிஸ்பிளேக்கு வரக்கூடிய லைனில் இது எல்லாமே கூல் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? கீழே வரக்கூடிய இந்த ஒவ்வொரு லைனையும் GR வேல்யூ செக் பண்ணுவோம். GR வேல்யூ எவ்வளோ வரணும், மினிமம் பார்த்தீங்கன்னா 250 நமக்கு 650 700 வரைக்கும் நமக்கு GR வேல்யூ ஒவ்வொரு லைன்லையும் வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த லைனில் எல்லாத்துலையும் நான் GR வேல்யூ செக் பண்ணிடுறேன். GR வேல்யூ எல்லாமே ஓகே கண்டிஷனில் இருக்குது. GR வேல்யூ எல்லாத்துலேயுமே எனக்கு ஓகே கண்டிஷனில் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே எனக்கு ஒர்க் ஆகலை. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ரெட் கலர் லைன் வருதுங்களா, இந்த ரெட் கலர் லைன் VSN VSP இந்த லைன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுறோம். ஆனால் முக்கியமான லைன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இந்த ரீசெட் லைன் செக் பண்ணணும். இந்த ரீசெட் லைன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மேலே இருக்குது. LCD RST மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த RST அப்படின்னா ரீசெட் லைன். நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ரீசெட் லைனுக்கு இந்த இடத்துல பாருங்கள் RST மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ RST அப்படின்னா ரீசெட் லைன். இங்கேயும் பாருங்கள் RSTன்னு போட்டிருக்கு, ஃபாஸ்ட் ரீசெட்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல ரீசெட் RSTன்னு மென்ஷன் பண்ணிங்க. இந்த ரீசெட் அப்படின்னா இந்த லைனில் வோல்டேஜ் செக் பண்ணுங்க. இந்த வோல்டேஜ் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வோல்டேஜ் வரும், 1.8 வோல்ட் வரணும். இந்த இடத்துல 1.8 வோல்ட் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்து VPH வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். VPH வோல்டேஜ் லைன் நம்ம செக் பண்ணணும். VPH வோல்டேஜ் லைன் எங்கேருந்து வருது, நமக்கு இந்த இடத்துக்கு காம்பனண்ட்டுக்கு ஐசிலேருந்து இந்த ஐசிலேருந்து VPH பவர் வருது. அதுக்கு அடுத்த வீரேஜ் லைன் LDO லைன் L1.8 இந்த லைனை செக் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஹார்ட் டெஸ்ட் நம்ம ஒரு காம்பனண்ட் செக் பண்ணுறோம், ஒரு கனெக்டர் செக் பண்ணுறோம், ஒரு கேமரா ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி செக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய லைன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெஸ்ட்டில் ரீசெட் லைனை செக் பண்ணணும். இந்த ரீசெட் லைனில் 1.8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மற்ற லைனில் எல்லாத்துலேயும் வோல்டேஜ் வரும். அது செக் பண்ணாமல் இந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னா மீதி இந்த லைன்லையும் வோல்டேஜ் வராது, VPH பவர் லைன்லையும் வோல்டேஜ் வராது. புரியுதுங்களா? எதனால் அப்படின்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் வோல்டேஜ் லைன், இந்த ஆக்டிவ் வோல்டேஜ் லைனில் நமக்கு ரீசெட் லைனில் இந்த இடத்துல டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த இடத்துல VSN VSP +5 வோல்ட் -5 வோல்ட் இதெல்லாமே ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு வோல்டேஜஸ் இதுவுமே செக் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கே டைரெக்டாக நம்ம வந்து சொல்லிய குரூப்பை செஞ்சும் காட்டுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த PDF ஃபைல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போர்ட் பண்ணி கிளாஸ்க்கு வரணுங்கிறது கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே கிடைக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைவில் இருக்கிற குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த PDF ஃபைல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ LDDR DDRன்னு என்ன, LPDDRன்னு என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்குது. ஓகேங்களா? NTCனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கான்ஃபிகரேஷன் நான் யாருக்கானே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி, RFனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல RFன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில RFFE மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சு இந்த சிம்பிள் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் எந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. கூகுளில் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த காம்பனண்ட்டுக்கு எந்த மாதிரி சிம்பிள் வரும் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் உங்களோட சீட்டை வந்து புக் பண்ணி வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.